இந்த வீடியோவில் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் உருட்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன உருட்டுனாங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தமிழ் அப்படின்னு போட்டோன்னா வரக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்கிரிப்ட் தான். இப்போ 2-3 வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதை தான் நீங்கள் அடுத்து சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி டெம்ப்ளேட்டடாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி எல்லாருமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான டிஸ்க்ளைமர். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ரொம்பவே எமோஷனலாக நீங்கள் வந்து அட்டாச்சாக இருக்கீங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த வீடியோவில் அடுத்து நான் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகலாம். நீங்கள் அப்படி ஹர்ட் ஆவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்காதீங்க. இல்லை பரவாயில்ல என்ன தான் சொல்லியிருக்க பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து மொத்தம் 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ்க்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து வெயிட் லாஸ் தவிர இன்னும் எவ்வளவோ சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதை ரெண்டாவது அட்ரஸ் பண்ணிவிட்டு மூணாவது என்ன தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றின இன்ஃபர்மேஷனை டீபங்க் பண்ணாலும் இதை எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் அவுட் பண்ணுறாங்க ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த மற்ற கைடன்ஸ் வீடியோஸில் அப்படிங்கிறத ஃபுல்லாக இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபார் வெயிட் லாஸ். ஆக்சுவலாக வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இல்லை யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாலுமே எல்லோரும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரிக்கான ஒரு சஜஷன் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு. அது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா டீவியேஷன்ஸ் நிறைய கட் அவுட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸானது வந்து அந்த 16:8. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளே மட்டும் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் மீலை வந்து அவங்க டோட்டலாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு மீலே அவங்க கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபுட்டுக்கான கேலரிஸ் இருக்குல்ல, யூஸ்வலாக என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஃபுட் லெவலை வந்து அவங்க கட் பண்ணுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே போகிறோம். எல்லோரும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை தான் ரொம்ப முக்கியமாக பேசுவாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில். ஆனால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய கேலரி இன்டேக் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரீசன் தான் எல்லாருக்குமே வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே ப்ராப்பராக நடக்கிறதுக்கான காரணம். இப்போ இது மட்டும் கிடையாது, அந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் ரொம்ப அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியாது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய ஃபுட் இன்டேக் வந்து குறைய தான் செய்யும். ஸோ கேலரி கண்ட்ரோல் வரதான் செய்யும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட் லாஸ்க்குள்ளே வரதான் செய்வோம். ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் முக்கியம், பட் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து பெருசாக யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது கிடையாது, அதை யாரும் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒன்று என்ன வேணால் சாப்பிட்லாங்கிறதுல என்ன வேணால் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை இன்னும் நிறைய விஷயங்களை கட் அவுட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா காப்ஸை கட் பண்ணிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். லைக் ஐ திங்க் நிறைய பேர் இந்த சப்பாத்தி அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. பெருசாக ப்ரோட்டீன் ஆட் பண்ண மாட்டாங்க, ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து வெயிட் லாஸ் தான் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ், ஃப்ளூயிட், இந்த மாதிரி மினரல்ஸ் இது எல்லாத்தையும் தான் அவங்க லூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன தான் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ராப்பரான ஃபுட் ஸ்ட்ரக்சர் இல்லாத காரணத்தினால அவங்க லூஸ் பண்ணக்கூடியது நிறைய. ஸோ இது என்னென்னா எண்ட் ரிசல்ட் வந்து ஒன்று ஆள் ரொம்ப தின்னாக இருப்பாங்க, இன்னொன்று இந்த பர்டிகுலர் ப்ராசஸே அவங்களுக்கு ரொம்ப டயரிங்காக இருக்கும். அவங்களால ப்ராப்பரான இதை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போக முடியாது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஃபாஸ்டிங் டைம் இந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளே மட்டும் சாப்பிடக்கூடிய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து செட் ஆகாது. நிறைய பேர்னால இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாமல் ரொம்ப ஈஸியாக அதிலிருந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் கரெக்டான டைத்துக்கு எடுத்துக்கணும். ஜென்ரலாகவே வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈட்டிங் டிஸார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம சாப்பிடக்கூடிய ஓவரால் கேலரி தான் முக்கியம். யாராவது ஒருத்தவங்க இந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படிங்கிற பிரின்சிபல் எடுத்துக்கிட்டு அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே ரொம்ப கேலரி டென்ஸான ஃபுட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்களால மெயின்டெனன்ஸ் கேலரியை ரீச் பண்ண முடியுது. இல்லை அந்த கேலரியோட அதுங்க அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க மெயின்டைனோ இல்லை கெயின் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிற காரணத்தினால இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங்கிறது டைம் பேஸ் பண்ணது, கேலரி பேஸ் பண்ணது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இது வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணக்கூடிய யாருமே வந்து இது அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம், நீ கேலரி டெஃபிசிட்டில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறது கிடையாது. பை டிஃபால்ட் இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வந்து அவங்களுக்கு ஒரு கேலரி டெஃபிசிட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குது சப்கான்ஷியஸாக. ஸோ அந்த ரீசன்னால் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்களே தவிர இவங்க சொல்கிற அளவுக்கு இந்த டைம் ஃப்ரேமோ இல்லை அந்த ஃபாஸ்டிங் டைமோ ஐயோ பாவம் இவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் இருக்கானே பாவம் கொஞ்சோண்டு ஃபேட்டை குறைச்சிட்டு போகலாம் அப்படின்னு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ எப்போவுமே உங்களுடைய ஓவரால் கேலரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இந்த எக்ஸசைஸ் ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் போகிறதா இருக்கட்டும், ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த மேக்ரோஸோ நியூட்ரிஷன் மிஸ் ஆகக்கூடியதை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு ஜஸ்ட்டு டைம் ஃப்ரேமை மட்டும் செட் பண்ணிவிட்டு இந்த டயத்துக்குள்ள நீங்கள் சாப்பிட்டா போதும் வெயிட் லாஸ் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரீசன்னால் தான்
ஜென்ரலாக வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் அந்த டெக்னிக் என்ன பண்ணுதுன்னா உங்கள் சாப்பிடக்கூடிய ஓவரால் சாப்பாடுடைய அளவை கம்மி பண்ணுதே தவிர அதனால நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணுறீங்களே தவிர ஃபாஸ்டிங் தனியாக எதுவும் ஸ்பெஷலாக பண்ண போகிறது கிடையாது. இப்போ அடுத்தது வந்து நீங்கள் வெயிட் லாஸ் மட்டுமா, இன்னும் எவ்வளவோ சூப்பரான விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அதில் மெயினாக வந்து நம்மளுடைய பாடியுடைய குளுக்கோஸ் லெவல் குறையும், நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் குறையும், அடுத்து வந்து கேன்சர்லாம் க்யூர் பண்ணுது, பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் இது கிளியர் பண்ணிடுது, ஆட்டோஃபஜி. ஸோ இந்த மாதிரி வரிசையாக விஷயங்கள்லாம் அடுக்குவாங்க. ஸோ மொதல் விஷயம், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸ் லெவலும் இல்லை கொலஸ்ட்ராலும் வந்து நம்ம ஃபேட் லாஸ் ஃபேஸில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெட்டராக தான் செய்யும். குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு போகும், நம்மளுடைய பாடிக்கு லெவல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நார்மலாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ். இதை நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் கிடையாது, நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிற பட்சத்தில் பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மலாகும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். ஸோ இது ஒரு நார்மலான விஷயம். அதே மாதிரி இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும், உடம்புல கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படிம்பாங்க. அது என்ன டாக்ஸின்ஸுன்றது யாரும் எதுவும் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறது கிடையாது, என்ன அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் இந்த கேன்சருக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவும் ப்ரூஃப் பண்ணி ஸ்டடீஸ் இருக்கான்றது தெரியல. ஐ திங்க் மைஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹியூமன் ரிலேட்டடான ஸ்டடீஸ் வந்தால் அப்போ அதை பார்க்கலாம். பட் மைஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்ட அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து ஆட்டோஃபஜி. இந்த ஆட்டோஃபஜி அப்படின்றது என்னென்னா, முதல்ல அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பழைய செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகி நியூ செல்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக கான்ஸ்டண்ட்டாக நடக்கிற பட்சத்தில் நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஆட்டோஃபஜி அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, இது ஏதோ ஃபாஸ்டிங்லாம் வந்து ட்ரிகர் பண்ணுது, அது ஏதோ ஸ்விட்ச் மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆட்டோஃபஜி அப்படிங்கிறது நம்மளுடைய பாடியில் ப்ராப்பராக நடந்துட்டு தான் இருக்கும். லைக் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஹேபிட், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிற பட்சத்தில், ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லை, நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லை, தேவையான நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு தனி மோடு கிடையாது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்டிங் மோடில் ஆன் ஆகிடும் அப்படின்றதுக்கு. நம்ம தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரி பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் இந்த ஆட்டோஃபஜி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக நடக்க தான் போகுது. அதனால் இதை ஒரு முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இதை இக்னோர் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதுதான். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, எவ்வளோ பயன் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிடைக்க போகிறது தான். இந்த காரணத்தினால இவங்க கொடுக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டையும் ஆக்சுவலி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் நடக்குதுன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன? ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறதுல பெருசாக ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிறப்ப அதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னா, முதல் விஷயம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அதாவது இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ஃபுட் இன்டேக்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, தட் இஸ் கேலரிக் டெஃபிசிட் க்ரியேட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக க்ரியேட் ஆகுது அப்படின்னு இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். எந்த டயத்துக்கு என்ன சாப்பிட்ணும், எந்த அளவுக்கு மேக்ரோஸ், எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், காப்ஸ் இருக்கணுங்கிறத நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். என்ன மாதிரியான ஃபுட் சாய்ஸஸ் நம்ம எடுத்துக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், தேவையான அளவுக்கு வாட்டர் இன்டேக்கு, இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டடான விஷயங்களை ஈவன் தோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்காக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நல்லது. என்னென்னா இந்த சின்ன டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய கேலரிக் டெஃபிசிட்டை நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 200 to 300 கேலரிஸை நம்ம கம்மி பண்ணணுங்கிறப்ப இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்க்குள்ளே அதை கம்மி பண்ணி நம்ம ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. சில பேருக்கு அந்த டெஃபிசிட் கேலரியே கொஞ்சம் ஹையராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த 8 ஹவர்ஸ்க்குலாம் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிட்றதுன்றது 8 ஹவர்ஸ்ன்னு மட்டும் கிடையாது. இப்போ 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், லைக் சன்ரைஸ் டு சன்செட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மெத்தடான ஃபாஸ்டிங்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபுட் இன்டேக்கை நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் ஆகணும். ஃபுட் சாய்ஸஸை நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணி தான் ஆகணும். இது வந்து எல்லாருக்குமானது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மெடிக்கேஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஜாபே வந்து ரொம்ப ஒரு ஹை டிமாண்டிங் ஜாப், ரொம்ப ஃபிசிக்கலான ஒர்க் டிமாண்ட் பண்ணக்கூடிய ஜாபாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை நம்ம கட் பண்ணுறது மூலமாக, அதாவது ரொம்ப அதிக நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாக அவங்களுடைய டே டு டே லைஃப் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஜென்ரலான ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை லாக்டேட்டிங் உமனாக இருக்கட்டும். ஸோ இவங்களாலையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ் லைக் தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்க, ஒரு ப்ராப்பரான மெடிக்கேஷனில் கம்பல்சரி இருக்கணுன்றவங்க, டயபெட்டிக் ரிலேட்டட் மெடிக்கேஷன்ஸில் இருக்கிறவங்க, இவங்களாலேயும் இதை அவ்வளோ ஈஸியாக ஃபாலோ பண்ணிட முடியாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும், நீ ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேயே போர்ஷன் கண்ட்ரோலோ இல்லை கேலரி டெஃபிசிட் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு நீ சாப்பிடக்கூடிய அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி, அதாவது உங்கள் உடம்புக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் ஒரு 200 300 கேலரி கம்மி பண்ணி நீங்கள் சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது மச் பெட்டர் தேன் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லி நீங்கள் இந்த டயத்துக்குள்ளே திணிக்கிறதுக்கு அப்படியே பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இது வந்து ஒன்றும் மேஜிக்கலான ஒரு விஷயம் கிடையாது.
அது எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு. ஏன் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு 7:45க்கு சாப்பிட ஆரம்பிக்கிறோம், 8 மணிக்கு நம்மளோட ஃபாஸ்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 8:10 8:15க்கு இதெல்லாம் அது வரைக்கும் சாப்பிட்டா என்ன ஆயிருப்போது? ஃபாஸ்டிங் இல்லை, நீ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சாப்பிட்ட, அதனால் உனக்கு நான் ஃபேட்லாம் பர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாடி சொல்ல போகுதா என்ன? அது கிடையாது. சாப்பிடக்கூடிய அளவு தான் முக்கியமே தவிர அந்த டைம்ன்றது முக்கியம் கிடையாது. என்னென்னா இந்த டைம் வந்து ஒரு டூலாக நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும், அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல ப்ராப்பராக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டூல் மாதிரி எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே தவிர, இது மட்டும்தான் கரெக்ட், இதுதான் டாப்பு அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணி அவங்களால அது முடியாமல் போகுது அப்படிங்கிறப்ப, இது என்ன மாதிரி க்ரியேட் ஆயிருக்குன்னா, வெயிட் லாஸ்க்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். ஸோ அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால் வெயிட் லூஸ் பண்ண முடியாதோங்கிற சைக்கலாஜிக்கலான தாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வருது. ஸோ இது வந்து ஆக்சுவலி தப்பு தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே விஷயம் ஒர்க் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்கள் மாறுபடும். அப்படின்றப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றணுமே தவிர, எல்லாருமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குள்ளே திணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ளஸ் இதை ரொம்ப ஓவர் க்ளோரிஃபை பண்ணி பேசுகிறவங்க வந்து மேபி அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கும். அந்த கிடைச்ச ரிசல்ட்ஸ்னால அவங்க எமோஷனல் அட்டாச் ஆகி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி அவங்க ரொம்ப ப்ரீச் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் நடக்கலாம். பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஒன்லி வே அப்படின்னு கிடையாது. அதுவும் ஒரு வே. அதை ட்ரை பண்ணி பார்த்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியுது. நீங்கள் நேச்சுரலாகவே கம்மியாக தான் சாப்பிட்றீங்க, இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு உங்களால் உங்களுடைய ப்ராசஸை ப்ராப்பராக கொண்டு போக முடியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்கு மேலேயும் திணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுதான் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பேசணும்னு நினச்சது. ஸோ வேறு யாருக்கும் வேறு இல்லை இது கிடையாது அப்படின்னு எதுவும் மறுப்பு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.